பாகிஸ்தானை சேர்ந்த 4 நிறுவனங்களுக்கு பொருளாதார தடை விதித்த அமெரிக்கா. நீண்ட தூரம் சென்று தாக்குதல் நடத்தும் ஏவுகணை தயாரிப்பு திட்டத்தில் ஈடுபட்டுள்ள பாகிஸ்தானை சேர்ந்த 4 நிறுவனங்களுக்கு எதிராக அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் அமெரிக்கா வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றில் பாகிஸ்தானின் அணு ஆயுதம் கொண்ட நீண்ட தூர ஏவுகணை திட்டம் தொடர்பாக அந்த நாட்டின் மீது புதிய பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. ராஜபக்சர்களால் வெள்ளை வேனில் கடத்தப்பட்டவர்கள் முதலைகளுக்கு இரை. வெள்ளை வேனில் கடத்தியவர்களை கொலை செய்து அந்த சடலங்களை முதலைகளுக்கு இரையாக்கியமே உண்மை என்பது நிரூபணமாகியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். ராஜபக்ச ஆட்சி காலத்தில் வெள்ளை வேன்களில் கடத்தப்பட்ட நபர்கள் கொலை செய்யப்பட்டு சில உடல் பாகங்களை அகற்றி சடலங்களை முதலைகளுக்கு உணவாக வழங்கியமை விசாரணைகள் மூலம் உறுதியாகியுள்ளது என குறிப்பிட்டார். இந்த விடயத்தை குற்ற விசாரணை பிரிவினர் தமக்கு அறிய தந்ததாக முன்னாள் அமைச்சர் ராஜித தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கிகள் தொடர்பில் வெளியான தகவல். உயிர் பாதுகாப்புக்காக பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்களில் 85% உரிமம் பெற்றவர்களால் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. வன்னி மாவட்ட முன்னாள் எம்பி அதிரடி கைது. வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குலசிங்கம் திலீபன் நிதி மோசடி குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை இன்று இடம்பெற்றுள்ளது. குலசிங்கம் திலீபனின் பிரத்யேக செயலாளரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட கிறிஸ்டோபர் டினேஸ் என்பவர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெரோனிகா வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. தேர்தலில் தோல்வியடைந்ததற்காகவும் தேசிய பட்டியல் ஆசனம் கிடைக்கவில்லை என்பதற்காகவும் நான் துண்டுவிடப் போவதில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிரோனிகா பிரேமச்சந்திர தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்திக்கு கிடைக்கப்பெற்றுள்ள தேசிய பட்டியல் ஆசனங்களில் ஒன்று பெண்ணொருவருக்கு வழங்கப்படுமாயின் அதற்கு பொருத்தமானவள் நான் என தெரிவித்தேன். எனினும் இம்முறை பெண்களுக்கு வழங்குவதில்லை என்று கட்சி தீர்மானித்திருக்கிறது. அதனாலேயே எனக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வாகன கதவை தாமதமாக திறப்பது ஆபத்து. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தாமாகவே வாகனத்தை திறந்து இறங்கி செல்வது பிழையானது என பிவித்துருகல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். அத்துடன் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் பிரதானிக்கு தனது பணி என்னவென்று புரியவில்லை எனவும் குற்றம் சுமத்தியுள்ளார். உலகின் முக்கிய தலைவர்கள் தாங்கள் பயணம் செய்யும் வாகனங்களின் கதவுகளை தாங்களே திறந்து கொண்டு இறங்காமைக்கு முக்கிய ஏது பாதுகாப்பு நோக்கங்களே என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு அதிகாரிகளை கேலி செய்து எம்பியை வெளியேற்றியிருப்பேன். டாக்லஸ் சீற்றம். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக நான் இருந்திருந்தால் அரசு அதிகாரிகளை கேலி செய்யும் முகமாக கருத்து தெரிவித்தவரை சபையில் மன்னிப்பு கோர வைத்திருப்பேன். இல்லையெனில் அவரை சபையிலிருந்து வெளியேற்றியிருப்பேன் என யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் முன்னாள் தலைவர் டாக்லஸ் தேவானந்தா தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அண்மையில் நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் செயற்பாடு குறித்து ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே மேற்கண்டவாறு கூறினார்.